ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் டெட் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 4, 5ஆம் தேதிகளில் டெட் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 18 முதல் ஏப்ரல் 10 வரை டெட் தேர்வு தாள் 1, 2க்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 11 முதல் 14 வரை தேர்வர்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இந்த அறிவிப்பாணையில் சொல்லப்பட்டிருக்கிற முழு தகவல்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களுக்கான டெட் தேர்வு என்பது இந்த தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த ஆண்டு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதே போல இந்த குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களையும் குறைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த ஆண்டிற்கான இந்த முதல் டெட் தேர்வு அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த தினம் அதற்கான அறிவிப்பாணை என்பது வெளியிடப்படுகின்றது. பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆகும். அதே போல ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அனுமதி என்பது வழங்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக ஜூலை 4ஆம் தேதி காலையும் டெட் தேர்வு தாள் 1ம், அதே போல ஜூலை 5ஆம் தேதி காலை டெட் தேர்வு தாள் 2ம் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. முழுமையான அறிவிப்பு மற்றும் அதை விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை, அதில் கட்டணம் செலுத்துவது, சான்றிதழ்களை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் மற்றும் அந்த முழுமையான நோட்டிபிகேஷன் என்பது டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் மாணவர்கள், அதாவது தேர்வர்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்று அறிவிப்பாணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த முறை இந்த ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் விண்ணப்பிப்பதற்காக இந்த குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதிகப்படியானவோர் இந்த ஆண்டு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் ஆண்டின் முதல் டெட் தேர்வு அறிவிப்பாணை என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.